இன்றைக்கி நாங்கள் வாழைப்பூ பச்சி செய்ய போகிறோம். நாங்கள் எங்கள் தோட்டத்தில் எங்கள் கொல்லையில் இருக்க வாழைப்பூ பிடுங்க போகிறோம். பாருங்கள், எங்கே பறிக்கிறதுக்கு ஆளை கத்தியால் வாங்கருவால் நாங்கள் பறிச்சிட்டோம் வாழைப்பூவை. அதை இனிமேல் நாங்கள் சீர் பண்ணி எடுக்கணும். வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சுத்தம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இலையெல்லாம் பிச்சு பூ இப்படி எடுத்து வச்சுக்கிறோன்னா இது மாதிரி எல்லா பூவும் பிச்சு எடுத்துக்கிற வேண்டியதுதான். இலையை பூவெல்லாம் நம்ம பிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த பூவில் உள்ள நரம்பு நெத்திலாம் நம்ம எடுக்கணும். வாங்க எப்படி எடுக்கணும் காமிக்கிறேன். இதான் நரம்பு, இதுதான் நெத்தி. இது ரெண்டையும் எடுத்துடணும். இந்த பூ வந்து நம்ம ஈஸியாக டக்குன்னு நரம்பு நெத்திலாம் எடுக்கிறது எப்படின்னா, இது மாதிரி நம்ம பூ இது மாதிரி செஞ்சுட்டு டக்குன்னு இது மாதிரி எடுத்தீங்கன்னா வந்துடும். தான் ஈஸியாக வந்துடும். டக்குன்னு இது மாதிரி நரம்பு நெத்திலாம் ஈஸியாக எடுத்துடலாம். மேலே வந்துடும். இது மாதிரி எல்லா பூவையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதும். இது மாதிரி பூவை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போடணும். தண்ணியில் எதுனால போடுறோம்னா, கட் பண்ண போது கையில் வந்து காரெல்லாம் படாமல் இருந்தோம்னா படாமல் இருக்கும். அதனால தண்ணியில் போட்டு அலசணும். எல்லா பூவும் நெடி எடுத்தாச்சு. தண்ணியில் போட்டு அலசிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதான். ரொம்ப சின்னமான இருக்காமல் கொஞ்சம் பெருசான இருக்காமல். பச்சைக்கு வந்து ரொம்ப பொடுசான அடிக்கக்கூடாது. இது வந்து சமமாக தான் இருக்கணும். அப்போ தான் பச்சை போடுறதுக்கு நல்லா இருக்கும். வாழைப்பூ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்னென்ன சேர்க்கணும் பாருங்கள். தேவையான பொருட்கள்: கீரை வகைகள். ஃபஸ்ட்டு வல்லாரைக்கீரை, முடக்கட்டாக்கீரை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை. இப்போ வல்லாரைக்கீரை சேர்த்துக்கிறேன்னா கருவேப்பிலை, முடக்கட்டாக்கீரை, முருங்கைக்கீரை. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான். பச்சை மிளகாய், பச்சரிசி மாவு. உங்களுக்கு தேவையான அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. கடலை மாவு. அடுத்தது கடலை மாவு சேர்த்துக்கிறேன்னா. கொஞ்சம் சில்லி பவுடர் கலருக்காண்டி வேணுமா, நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கிறலாம், இல்லைன்னா வேண்டாம். அடுத்தது சோம்பு. கையில் அப்படி வச்சுக்கிட்டு இப்படி கசக்கிட்டு போடுங்க. இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு விடணும். பிணைஞ்சு விட்டுக்கிறோங்களா. தண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிறோம். இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிறோம் மாவை. இது மாதிரி நல்லா பிணைய வேண்டிய இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கொஞ்சம் பிணைஞ்சி எடுத்துக்கிற வேண்டியதான். தண்ணியை நிறையா ஊற்றிடக்கூடாது.
பச்சைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிற வெந்தயம். சூடாயிடுச்சு. நம்ம இப்போ வடையை தட்டி போட வேண்டியதும். இப்போ திருப்பி விடுவோம். நல்லா கீழே நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி விட வேண்டியதான். நல்லா செவந்து வந்துருச்சு பச்சை. நம்ம பச்சை எடுத்துக்கிற வேண்டியதான். நமக்கு தேவையான வாழைப்பூ பச்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் வீடியோவை அடிக்கடி பாருங்கள். நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம்.